அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல் பருவம் புத்தக வினாக்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் அப்படின்னா சமூகம். நமக்கு சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும்னா எப்பயுமே அசதியாக தான் இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை சேர்த்து பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அடுத்து இந்த இன்பத்தமிழ் பாடலில் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக்கணும். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், இப்படியெல்லாம் இதில் அமைஞ்சிருக்கும். தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை என்றால் மிகவும் ரொம்ப பழசு, ரொம்ப நாளுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி பழமை. தொன்மை என்றால் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுகிறது இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுதுகிறது சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுது சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுது கணினி தமிழ். இத்து வரணும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாம் மொழிகளேன்னு சொன்னவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நமக்கு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அஃது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். எண்களின் அடிப்படையில். அடுத்து இலக்கண பகுதி. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல்லுனா அது அப்படின்னு சொல்லலாம். உயிரெழுத்தில் ஆள் ஆரம்பிக்குது அது. இது ஒரு மாதிரி 2 குறிகளுக்கும் ஒரு மாத்திரை 2 மாத்திரை. அடுத்தது 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் ஆன்னு சொன்னால் பசு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஆயுதெழுத்து இடம்பெறும் 2 அரை மாத்திரை அளவுள்ள 2 மாத்திரைன்னு கேட்டிருந்தால் பரவாயில்ல, 2 அரைன்னு சொல்லிட்டாங்க. அஃதுங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் நினைவுக்கு வருது. அதனால் நீங்கள் அஃது போடுங்க. ஆனால் இதில் 2 மாத்திரை தான் வரும். எப்பயுமே ஒரு ஆயுதத்துக்கு மேலேயே பாருங்கள் ஒரு வார்த்தை. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர ஆதித எழுத்து என ஒரு தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அஃகு என்னும் ஆயுத எழுத்தை ஒலிக்காகும் கால அளவு அரை மாத்திரைன்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக ஒரு இடத்துல வரும் ஆயுத எழுத்து என்பது தனக்கு முன்னால் ஒரு உயிர் குறியிலையும் தனக்கு பின்னால் ஒரு குற்றொழுகுற சொற்களையுமே பெறும். அப்போ குற்றொழுகுற சொற்களுக்கான மாத்திரை அரை மாத்திரை. அப்போ அஃதுங்கிற வார்த்தை தான் வரும். அஃது என்பதற்கு 2 மாத்திரை தான் வரும். சரி, அடுத்து கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஸ் வேறு இடம் சென்றுள்ளன. அப்படி இல்லைன்னா ஏதிலிகளாக. ஏதிலி அப்படின்னா அவங்க அகதி போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஏதிலிகளாக இன்னொரு இடத்துக்கு போயிட்டு தங்குது அப்படின்னு சொல்லி. அடுத்து முன்பென்றால் என்னும் சொல்லி எப்படி முன்பு கூட்டல் என்றால். முன்பு கூட்டல் என்றால் அப்படின்னு சொல்லி வரும். முன்பென்றால். சுழித்தோடும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சுழித்து கூட்டல் ஓடும். வழி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லு அப்படின்னா வழி எல்லாம் ஏ வரணும். வழி எல்லாம் அப்படின்னு வரும். அடுத்து வழியெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ அடுத்த இயல். தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். அடுத்து வேதியுரங்கள் என்னும் சொல்லி வேதி கூட்டல் உரங்கள். வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். அடுத்தது
வழிகட்ட தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்க சொல்ல வழி இத்து வரணும். வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போதலை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெறுவதற்கு டேஸ் என்று பெயர். வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பம். அடுத்து பாருங்க, கீழே பொருத்தமான சொல்லை கொண்டு நிற்புக. மரங்களை வளர்த்து டேஸை காப்போம், இயற்கையை காப்போம். டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம்னு சொல்லணும். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை டேஸ் அப்படின்னா குறைந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் வகை குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அப்போ முதல்ல வந்துட்டு மிகுந்துள்ளது, ரெண்டாவதாக குறைந்துள்ளது அப்படின்னு வரும். அடுத்து அதே போல் இந்த இயல்லே பாருங்கள், மொழியோடு விளையாடுன்னு ஒரு கூற்று இருக்குது. இதெல்லாம் தேர்வுக்கு அதிகமாக கேட்பாங்க. அதாவது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. எப்படி? பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை, இந்த ரை வரணுங்க, பறவை என்று பெயர். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை, இந்த முதல் ரை உரை ஆற்றினார். முத்து தம் பணி காரணமாக பணி, இரண்டாவது இந்த 3 சொல்லி நீ வந்தால் இது பணி, வேலையின் காரணமாக ஊருக்கு சென்றார். கலைமகள் தனது வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இது வருங்க சிறப்புலா, அழைத்தாள். அடுத்து இங்கே பாருங்க, அகதி என்னும் சொல் என்னும் பொருள் தரும் சொல் அப்படின்னா ஏதிலி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஏதிலி அப்படின்னா அகதின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை உயிரெழுத்துக்கு 12, மெய்யெழுத்து மொத்தம் 30 எழுத்துக்கள். பறவைகள் இடம்பெயர்தல் டேஸ் என்பர். வலசை போதல். சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. ஆயுதெழுத்தின் வேறு பெயர் தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திருக்குறள் 2 கேள்வி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஸ் அப்படின்னா மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். அடுத்து பிறகு பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வரணும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு வரணும். அடுத்து இப்போ கல்வியானது நமது டேஸ் துணை அமைகிறது. ஆவிக்கு, ஆவினா உயிர், உயிருக்கு துணையாக அமைகிறது. அருந்துணை என்னும் சொல்லிவிட அருமை கூட்டல் துணை எங்கே இருக்குது பாருங்க, அருமை கூட்டல் துணை. கல்வி கூட்டல் என்றே, கல்வி என்றே அப்படின்னு வரணும். ஏ பாருங்க, இ ஆப்ஷன், கல்வி என்றே அப்படின்னு வரும் சேர்த்தெழுத்து கிடைக்கும்போது. அடுத்து மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது தூற்றும்படி. தூற்றும்படினா ஒருத்தர் நம்மளை குறை சொல்கிற மாதிரி. அப்படி நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். யாரோட சொல்லு கேட்கணும்? மூத்தோர் சொல் கேட்டு வளர்க்க வேண்டும் சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத்து கிடைப்பது. கை கூட்டல் பொருள், இப்பு வராது. கை கூட்டல் பொருள், ஆனால் மேலே இப்பு வரும். ஏன்னா இது மேலே இருந்து உறுப்புகள் பெயர் வரும், இப்பு வரும். கை கூட்டல் பொருள். அடுத்து மானம் கூட்டல் இல்லா என்பது செய்து மானம் இல்லா, மீ மானம் இல்லா. சரி, அடுத்து போவோம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத்து கிடைப்பது. பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு சொல்லி பிரித்தல் படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்னும் சேர்த்து காட்டாறு. கோடிட்டிடம் பாருங்க.
குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகம் சீருடைய அறிமுகம். காமராசரை கல்வி கண் திறந்த காமராசனை பாராட்டியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் தான் பாராட்டியிருப்பார். அடுத்து ஒரு கீழ்காண்கள் பிறந்தநாள் கூடிய விழா. காமராசருடைய பிறந்தநாள் என்னென்னு சார் கொண்டாடுறோம்? காமராசருடைய பிறந்தநாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அடுத்து எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஆசிரியர் நாளாக கொண்டாடுறோம். அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாளை மாணவர் நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். விவேகானந்தர் அவருடைய பிறந்தநாளை தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுறோம். ஜவஹர்லால் நேருடைய குழந்தைகள் நாள் விழாவாக கொண்டாடுறோம். ஏன்னா அவர் தான் குழந்தைகள் மேலே பற்று அதிகமாக வச்சுருந்தார். அடுத்து காமராசரிக்கும் வருங்க. இதில் வருங்க, பத்தியை படித்து வினாக்கத்தை விடையளிக்கணும். காமராசரின் வீட்டுக்கு நுழைய முயன்ற யார்? ஒரு சிறுவன் சிறுமி. இந்த நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் டேஸ் பண்பை காட்டுகிறேன். என்ன பண்பு? அது ஒரு நேர்மை பண்பு. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் மகிழ்ந்தார். அப்படிலாம் வரும். நன்றி. இதோட முதல் இயலுக்கு தேவையான புத்தகம் பின்னால் இருக்கக்கூடிய வினா விடைகள் பார்த்து விட்டோம். நீங்கள் துல்லியமாக பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேர்வுக்கு தயாராக வேண்டிய தேவை இருக்குது. நன்றி. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். தமிழில் 100க்கு 95% மதிப்பெண்களை போட்டித் தேர்வில் எடுப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.